நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலவேட் ஏஐ ப்ளஸ் டிபெல் டிரான்ஸ்லேட் பார்க்க போகிறோம். ஸோ எலவேட் ஏஐன்றது என்னதுன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ். ஸோ எலவேட் ஏஐன்றது என்னதுன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டூல், அதாவது ஆடியோலேருந்து நம்ம டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு எலவேட் ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மற்ற டூல்ஸை விட என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மோடில் நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது அந்த ஆடியோவில் வந்து எந்த டைமில் இந்த டெக்ஸ்ட் எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக அனலைஸ்டாகவே இதில் கொடுக்கும். ஸோ இதில் நம்ம லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் இப்படி இருக்கும். இதை எலவேட் ஏஐயில் வந்து அவங்க ஏபிஐ மூலியமா நம்ம நேட்டிவ் ஆப்ஸ்க்கு பேசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம நேட்டிவ் ஆப்பில் கூட நம்ம ஒரு ஆடியோ கொடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி வெளில கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு ஆடியோ போடுறேன். ஆடியோ போட்டு அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த ஆடியோவில் இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துரும். அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் முடியும். ஓ சாரி, எஸ், வீடியோ ஆடியோ தான் கொடுத்தேன், ப்ராசஸ் ஆயிடுச்சு. இதை போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் பேசியிருக்காங்க, எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் பேசியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் சப்டைட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போல்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும் வித் டைமிங்ஸோட கிடைக்கிறதுனால. இது இது வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இது எப்படி வந்து நம்ம நேட்டிவ் ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்து எலவேட் ஏஐ எஸ்டிகேன்ட்டே அவன் ஒன்று தனியாக வச்சுருக்கான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் இதில் எடுத்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து எடுத்த உடனே இதை ரன் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து என்னோட ஆடியோ ஃபைல் வந்து லோக்கல் பார்த்தா வச்சுக்கிட்டேன். இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த ஃபைல் இவன் அப்லோட் பண்ணி இந்த ஆடியோ ஃபைல்லேருந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ப்ளஸ் டைமிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு அழகாக கொடுத்துட்றான் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா வேர்ட் பை வேர்டாகவும் நம்மளுக்கு எந்த டைமிங்கில் வருது, ப்ளஸ் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாகவும் அவனே இது வந்து ஒரு சென்டென்ஸ்ன்னு அவனே வந்து இது பண்ணி எல்லாமே நம்மளுக்கு அழகாக தெளிவாக கொடுத்துட்றான். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் ஆகி வர அவுட்புட்டில் வந்து நான் இதை எடுத்து இதெல்லாம் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். த்ரெட்டு 30 செகண்ட்ஸ் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். மீன்வைல் நம்ம டீப்எல் டிரான்ஸ்லேஷன் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டீப்எல் டிரான்ஸ்லேட்ன்றது என்னதுன்னா, லைக் இப்போ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் பார்க்குறீங்களா அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்மளுக்கு ஏபிஐஸ்லாம் கொடுக்குது நம்மளோட நேட்டிவ் ஆப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து டோட்டல் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாகவே நம்மளுக்கு கொடுத்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல் டோட்டலாகவே இன்னொரு டாக்குமெண்ட் ஃபைலாக வேற லாங்குவேஜ்க்கு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தர ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம எப்படி நேட்டிவ் ஆப்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் இருந்த எல்லா கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு டைமிங் டேட்டாவும் இருக்குது. அதை நான் ரன் பண்ணி டீபக் பண்ணி காமிக்கிறேன்.
இதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட்ல சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வந்து யார் பேசியிருக்கான்ற சென்டென்ஸ் வந்துடும். ப்ளஸ் அது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்றத நம்மளுக்கு டைமிங் டேட்டாஸோட வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஏஐ. இது நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீபெல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து டாக்குமெண்ட் பை டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷனும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணியும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கோட்லன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஏபிஐஸ் கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்னா டார்கெட் லாங்குவேஜ் அவன் என்னென்னலாம் லாங்குவேஜ் கொடுக்க போகிறான்றதும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்ற கோடும் இருக்குது. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து எந்தெந்தெல்லாம் எந்த லாங்குவேஜ்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலான்றத ஒரு ஃபங்க்ஷனாகவும் ப்ளஸ் ஹை திஸ் இஸ் முசாமில்ன்ற ஒரு சென்டென்ஸை வந்து நான் டிஇனா ஜெர்மனுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ரன் பண்ணுறேன். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் இந்த இவ்வளோ லாங்குவேஜ் வந்து இந்த டீபெல் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் ஹை திஸ் இஸ் முசாமில்ன்றது எனக்கு ஜெர்மனில் வந்து கொடுத்துச்சு. டிஇ ஜெர்மனில் நான் இந்த இடத்துல டிஇன்றதை பாஸ் பண்ணேன், கோடு பாஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஜெர்மனில் கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து இது மூலிமா வந்து நீங்கள் நேட்டிவ் ஆப்ஸில் ஏதாச்சும் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட் வச்சியும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து எபிடின்றது என்னதுன்னா, இப்போ இது வந்து நிறைய மதர்ஸ் இங்கே இருக்கும், அவங்களோட சன்ஸ்க்கு இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லித்தரோம், அதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு டாபிக் இதில் நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்தோம்னா இந்த கண்டென்ட்லேருந்து அவனா ஒரு குவிஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான் உங்களுக்கு. ஸோ இது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸ் மூலிமா அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும், அந்த இது கண்டென்ட் இங்கே கொடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு குவிஸாக ரெடி பண்ணியே கொடுத்துருச்சு. ஸோ இதை பார்த்து நம்ம பெரிய கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனாக படித்தோம்னா நம்மளுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 3 டூல்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கவிதா, இன்னைக்கு செஷன் அவ்வளோதான், இந்த 3 டூல்ஸ். Okay, thank you, Muzammil. Thank you so much. Thank you. Any questions? பிரைசிங்லாம் எப்படி முசாமில்? இது ஃபுல்லா கமர்ஷியல் அப்ளிகேஷன்லாம் கேன் வி யூஸ் ஃபார் கமர்ஷியல் அப்ளிகேஷன்? எஸ் எஸ். பிரைசிங் வந்து ElevateAI வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு 1000 ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். அதாவது 1000 ஆடியோஸை வந்து நம்ம 1 மந்த்துக்கு வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே இவன் 1000 கொடுக்குறான். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் வந்து நம்ம காசு கட்டுற மாதிரி கொடுக்குறோம் ElevateAI. இந்த வந்து அப்கிரேட் பிளான்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ 5000 ரெக்வஸ்ட் பர் மந்த் கொடுக்குறோம். இதில் ஃப்ரீ ஃபார்வர்ல வந்து ஒரு டோக்கன் தான் கொடுப்பான். அந்த டோக்கன்ன்றது என்னதுன்னா, நான் டோக்கன் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன், நான் சொல்லுவேன். ElevateAIல வந்து இந்த டோக்கன் கொடுத்தாதான் வந்து அவன் நம்மளுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறான். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் தான் கொடுப்போம், நம்ம ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 5 டோக்கன்ஸ் கொடுக்குறான். நீங்கள் நிறைய கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே DeepL டிரான்ஸ்லேட்டும் போயிட்டீங்கன்னா DeepL டிரான்ஸ்லேட்லையும் அவன் வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இந்தியாவில் சப்போர்ட் இல்லை. இந்த DeepL டிரான்ஸ்லேஷன் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா யூஎஸ்லேருந்து கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா நம்ம வந்து அவனும் ஒரு டோக்கன் கொடுக்குறான். அது வந்து நம்மளுக்கு கேரக்டர் வைஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேம்ஸ். ஒரு கேரக்டருக்கும் இவ்வளோன்ற மாதிரி. ஸோ நீங்கள் பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh கேரக்டர்ஸ் பர் மந்த் மாதிரி கொடுத்துருவாங்க. அது மந்த்லி ரினியூவல் ஆகிற மாதிரி. இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டு போனீங்கன்னா 2 lakhs கேரக்டர் பர் மந்த் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்.
ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் தான் இதுக்கு ரொம்பலாம் யூஸ் பண்ற மாதிரி இல்லை.